ஹாய் மின்மினிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் நீங்க எப்படி படிச்சீங்க, எப்படி போஸ்டிங் வாங்குங்கன்னு சொல்லி வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னோட டிஎன்பிஎஸ்சி ஜேர்னில ஒரு 3 ஃபேஸா அது பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சும்மா போய் எழுதுவோம், வருதான்னு பார்ப்போம், அந்த மாதிரி ஃபேஸ். செகண்ட் என்ன படிக்கணும்னே தெரியாம நமக்கு தீவிரமா படிச்சு போஸ்டிங் வாங்கி ஆகணும்டா அப்படின்னு நினைக்கிறது. மூணாவது ஃபேஸ் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சு இன்டென்ஸா படிக்கிற அந்த ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 2016 நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும் அப்படின்றது எனக்கு யார் சொன்னானா, என்னோட தம்பி தான். ஃபர்ஸ்ட் என்னோட மிஸ் சொன்னாங்க, அப்ப எனக்கு சுத்தமா புரியல. அதுக்கப்புறம் என்னோட தம்பி தான் டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுல நீங்க ஸ்கூல் புக்கு மட்டும் படிச்சாலே நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதை நம்பி நானும் அவ்வளவு ஈஸியா இருக்கிறதே, நம்மளும் படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் எழுதினேன், அதுல படிக்காம போய் தான் எழுதினேன், 130 வந்துருச்சு. செகண்ட் ஒரு எக்ஸாம் போய் எழுதுறேன், தமிழ் மட்டும் படிச்சுட்டு போய் எழுதுறேன், 145 வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம் கொஞ்சமா அப்படி மேலோட்டமா படிச்சுட்டு போய் எழுதுறேன், 150 வந்துருச்சு. இவ்வளவுதானா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலதான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு டிசிஷனே எடுப்போம். நம்ம படிக்காமயே 150 வந்துருச்சு, அவ படிச்சா ஈஸியா டிஎன்பிஎஸ்சில பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சின்ற கிணத்துக்குள்ள காலை விட்டு ஆடி பார்த்தவங்க ஆழம் தெரியாம எல்லாரும் குதிச்சுடுறா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு எகிரி எல்லாரும் குதிச்சிடுவோம். நானும் அப்படித்தான் குதிச்சேன். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, எல்லாரும் கொஞ்சமாவது நீச்சல் தெரிஞ்சு குதிப்பாங்க, ஆனா நான் நீச்சலே தெரியாம குதிச்சுட்டேன். இங்க நான் நீச்சல்னு மென்ஷன் பண்றது மேக்ஸ்னால என்ன பிரச்சனைன்றத நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி 2016 நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 17லயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 18லயே குழந்தை. கல்யாணம் ஆன 2-3 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். அந்த டைம்ல ஒரு குரூப் 4 வந்துச்சு. கரெக்டா நான் 3வது மாசம் இருக்கும்போது தான் எக்ஸாம் எழுதுறேன். அந்த டைம் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா சுத்தமா என்னால படிக்கவே முடியல. மயக்கமா வருது, வாந்தியா வருது, சாப்பிட்றதெல்லாம் சுத்தமா வாந்தி எடுத்துட்டு நிக்கவே முடியல. எக்ஸாம் ஹால்ல கூட எனக்கு வாமிட் நான் வெளியே வாந்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு உட்காந்து எழுதினேன். சுத்தமா முடியல. அந்த எக்ஸாம்ல ஒண்ணுமே நான் பண்ணவே இல்லை, பாஸ் பண்ணல, ஃபெயில் ஆயிட்டேன். அப்போதான் நான் முடிவு பண்றேன், செகண்ட் பேபி நம்ம வேலை வாங்கிட்டு தான் பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேலைக்காக குழந்தைய தள்ளி போட்டது சரியா தப்பா அப்படின்றத நான் இன்னொரு வீடியோல கிளியாரிட்டியா சொல்றேன். 2017 கன்சீவ் ஆயிட்டேன், 2018 குழந்தை பிறந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. 18 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நான் படிக்கிறேன். இந்த எல்லா டைமுமே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமும் நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். அப்போ எனக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியாது. இப்ப யோசிச்சா கண்டிப்பா அது டிப்ரெஷன் தான் அப்படின்றது எனக்கு இப்ப தெரியுது. என்னன்னா குழந்தைய நானே தான், அம்மா வீட்டுல இருந்த 3 மாசம் குழந்தைய அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க, நானே தான் வச்சுட்டு இருப்பேன். அவ தூங்கும் போது நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நைட்ல அவ கொஞ்சம் தூங்கும் போது அப்போ நான் புக் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருப்பேன். பகல்லயும் அவ தூங்கும்போது புக் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருப்பேன். அதனால எனக்கு சுத்தமா தூக்கமே இருக்காது. உட்காந்து அழுவேன், ஐயோ என்னால படிக்கவே முடியல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவேன். இப்படியே 2017, 18, 19 சொல்லி 3 வருஷம் ஓடிருச்சு. 3 வருஷமா நான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா எந்த எக்ஸாமுமே கிளியர் பண்ணவே இல்லை. ஏன்டா கிளியர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது, என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் தெரியாம இவ்வளவு நாளா படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது. இதுதான் என்னோட டிஎன்பிஎஸ்சி ஜேர்னில செகண்ட் ஃபேஸ். என்னடா இது, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாலும் கிளியர் பண்ணவே முடியலையேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். எக்ஸாம் முடிஞ்சு வீட்டுக்கு அந்த ஆன்சர் கீயை செக் பண்ணிட்டு நம்மளுக்கு வராது அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் 2 நாள் 3 நாள் சாப்பிடாம தூங்காம அழுதுகிட்டே இருப்பேன். அப்பதான் தோணுச்சு, ஐயோ இதோட நம்ம டிஎன்பிஎஸ்சியை படிக்கவே வேணாம், புக்கெல்லாம் தூக்கி போட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிலாம் நான் நினைச்சிருக்கேன். புக்கெல்லாம் தூக்கி போட்டு ஓடிடணும் போல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, தூக்கி போட்ட புக்கு அடுத்த 3வது நாளே எங்க இருக்குதான்னு தேடி தொலைவி எடுத்து படிக்க ஆரம்பிச்சாச்சு. இது டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். சரி, மேக்ஸ் கதைக்கு வருவோம். மேக்ஸ் எனக்கு சுத்தமா வராது. மேக்ஸ்ல உங்க வீட்டு மக்கு எங்க வீட்டு மக்கு இல்ல, உலகமகா மக்கு. நானு சுத்தமா மேக்ஸ் வராது, சுட்டு போட்டா கூட மேக்ஸ் வராது அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் அந்த 3 வருஷம் எந்த எக்ஸாமும் என்னால கிளியர் பண்ண முடியாம போச்சு. என்ன பிரமாதம், இதை விட ஒரு படி மேல போயிட்டு குரூப் 4லன்னா 200 கொஸ்டின்ஸ் தானே, அதுல 25 தானே மேக்ஸ் கேக்குறாங்க. அந்த 25 தூக்கி அப்படிக்கா ஓரமா வச்சுட்டு இந்த 175 மட்டும் எழுதி நம்ம பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம் அப்படியெல்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். காரணம் எங்களுக்கு யாரும் கைட் பண்றதுக்கு ஆள் இல்ல. டிஎன்பிஎஸ்சி இதுதான் இப்படி படிக்கணும், இந்த சப்ஜெக்ட் படிச்சா இவ்வளவு மார்க் எடுக்கலாம்,
இதெல்லாம் சொல்றதுக்கு யாருமே இல்லை. எல்லாமே நானாதான் வந்து அந்த கிணத்துக்குள்ள குதிச்சிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, நானாதான் தத்தி தவந்து அந்த நீச்சல் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சரி மறுபடியும் நம்ம மேக்ஸ் வந்து போட கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சோர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அப்பதான் வந்து மேக்ஸ் பார்க்கவே கத்துக்கிறேன். மேக்ஸ் இருந்தாதான் டிஎன்பிஎஸ்சில பாஸ் பண்ண முடியும்ன்ற உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இது புரியாம நான் சாப்பிடும்போது புக்கு, தூங்கும்போது தலைமாட்டுல கூட புக்கு, ஊருக்கு போனா புக்கு, கோயிலுக்கு போனா புக்கு, கழனிக்கு போனா தண்ணி மோட்டர் போட்டு விட்டுட்டு புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கிறது. இப்படியெல்லாம் எங்க ஊர்லயே நான் தான் ஓவரா படிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ஓவரா படிச்சுட்டு இருப்பேன். எப்படி படிக்கணும்னே தெரியாம. சரி, நம்ம தான் பிரச்சனை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமே, மேக்ஸை கண்டிப்பா எப்படியாவது கஷ்டப்பட்டு போட கத்துக்கிட்டு இந்த 2020 கண்டிப்பா நம்ம போஸ்டிங் அடிக்கிறோம் தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2020 நோட்டிபிகேஷனும் வந்துச்சு ஜான்வரியில. நிறைய எக்ஸாம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. அப்பாடா இந்த வருஷம் நம்ம கண்டிப்பா எப்படியாவது 2020 வேலை வாங்கியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா 3 மாசத்துல சோழியவே முடிச்சு விட்டாங்க.